வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். சாண்டிலியன் அவர்கள் எழுதிய மன்னன் மகள் அத்தியாயம் 11. சிந்தனை சுழல். செந்தாமரின் இதழ்களையும் வெட்கம் செய்யும் அழகையும் மென்மையும் படைத்த நிரஞ்சனாவின் செவ்விய விரல்கள் தந்த பழையை திறந்து காட்டியதும் அதனுள்ளிருந்த பொருளை கண்டு சொல்லவினா பிரமையையும் கலக்கத்தையும் ஒருங்கே அடைந்த கரிகாலன் பேழையின் உட்புறத்தையே நீண்ட நேரம் உற்று நோக்கி கொண்டிருந்தான். சற்றும் எதிர்பாராத விதமாக திடீரென தன் கண் முன்னால் திணிக்கப்பட்ட அந்த பொருளை கண்ட அவன் உள்ளத்திலே எழுந்த உணர்ச்சி அலைகள் சூறாவளியால் உந்தப்பட்டு கடலை போல எழுந்து அவன் புத்தியில் திரும்ப திரும்ப தாக்கியதன் காரணமாக எதற்கும் சலனமடையாத அவன் சித்தமும் சலனப்பட்டு கண்களை சுழலும் ஸ்திதிக்கு கொண்டு வந்ததால் தன்னை சரிப்படுத்தி கொள்ள கட்டிலின் காலை இறுக பிடித்து கொண்டான் கரிகாலன். எதிரே நின்ற அந்த ஏந்தி நின்ற தந்த பேழைக்குள் இருந்த அரும்பொருள் அவன் சிந்தனையை சில வினாடிகள் வசந்த மண்டபத்தின் அந்த அரை சூழ்நிலையிலிருந்து சூடாமணி விகாரத்துக்கு அழைத்து சென்று விட்டதால் கரிகாலன் எதிரே நின்ற உருவத்தை மறந்தான். வசந்த மண்டபத்தை மறந்தான். சற்று முன்பு அவனே அலட்சி கொட்டின சோழ சாளுக்கிய அரசியல் சிக்கல்களை மறந்தான். சில நாழிகைகளுக்கு முன்பாக தன்னை பணிக்கும் கேவலமாக உரைய வைத்த கிருஷ்ணா நதி நீரின் குளிர்ச்சியையும் வேகத்தையும் கூட மறந்தான். அதுவரை அவன் சிந்தனை சூழலில் வட்டமிட்ட ராஜேந்திர சோழதேவன், ராஜராஜ நரேந்திரன், ஜெயசிம்ம சாளுக்கியன், பிரம்மமாராயரன் அத்தனை பேர் உருவங்களும் மறைந்தன. அந்த வினாடியிலே அவன் கண்ணையும் கருத்தையும் கவர்ந்து நின்றது தந்தை பேழைக்குள்ளிருந்த ஒரே பொருள். அந்த பொருளை காட்டு தந்த பேழையின் மூடை திறந்தது எண்ணி பார்த்த கரிகாலன் திறந்தது தந்த பேழையின் மூடியா அல்லது தனது வாழ்க்கை மர்மத்தின் இரகசிய கதவா என்று வியந்து நின்றான். அவன் மனக்கண்ணில் சூழ்நிலை மறைந்து பழைய சூழ்நிலை நிலவ தொடங்கியது. வேங்கி நாட்டு எல்லையை துறந்த எண்ணம் தெற்கு நோக்கி பறந்தோடியது. மீண்டும் நாகப்பட்டினத்தின் அழகிய கடற்கரையும் அதை அடுத்து மிக கம்பீரமாக நின்ற சூடாமணி விகாரமும் அவன் ஆகக்கண்ணில் எழுந்து நின்றன. அதோ விட்டு புஷுக்களின் உதயகால கோஷம், அதோ விகாரத்தின் நந்தவன மரங்களில் பட்சி ஜாலங்களின் கில்கிலா சப்தம், அதோ விகாரத்தின் ஸ்தூபியின் புந்தங்களிலிருந்து தலை நீட்டும் புறாக்களின் ஹோம் 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 என்ற இன்பநாதம், அதோ கேட்கிறதே முத்த சரணம் கச்சாமி என்ற விஷுக்களின் சரணாகதி குரல், அதோ முத்த பகவான் கருணை கண்கள் அமைதி ஒளியை வீசுகின்றன. அவற்றின் ஒளியை நிகர்த்த குத்து விளக்குகளின் சுடர்களோ, அதோ அந்த மகானின் திருவுருவத்தின் பக்கத்தில் அவர் பாதங்களிலே தூவப்பட்ட மலர்கள் என்ன அழகாக சிரிக்கின்றன. புனிதமான அந்த சூழ்நிலை சிந்தனையில் உளம் கரிகாலன் உள்ளத்தை கலக்கி நின்ற பிரமை விலகியது. மூத்த பகவானின் அருள் விழிகளின் வீச்சினால் கலக்கமும் கதறி ஓடிவிட்டதால் உடலிலே உணர்ச்சி அலைகள் சாந்தமாக பாய்ந்து சென்றன. அவன் மனக்கண் எதிரே நின்ற அந்த மகான் தலைமை பிஷு அவன் வளர்ப்பு தந்தையாரின் திருவுருவம் அவன் சாந்தியை அதிகப்படுத்தியது. துறவிகள் புடைசூழ அவர் நிற்கும் காட்சி அவன் நெஞ்சத்திலே இணையற்ற உறுதியையும் விளைவித்தது. இத்தனை உறுதியிலும் சாந்தியிலும் அவன் புறப்பட்ட தினத்தென்று ஏற்பட்ட நிகழ்ச்சிகளும் அவன் உள்ளத்தில் பவனி வந்தன. அதோ அப்படி தலையை அசைத்துதான் தலைமை விஷு என்னை அழைத்து சென்றார். கூட இருந்த துறவிகளை பிரிந்து நான் எத்தனை அமைதியுடன் அவரை பின்தொடர்ந்தேன். அதோ தந்தையாரின் தனி அறை, எத்தனை புனிதமான அறை. அதோ விழுக்கிறாரே வெளியே மரப்பெட்டி, அது எத்தனை சாதாரணம், ஒரு வேலைப்பாடும் இல்லை. ஆனால் எத்தனை ராஜ ரகசியங்கள் அதில் புதைந்து கிடக்கின்றன. தந்தையார் பெட்டியை திறக்கிறார். என்ன பச்சைக்கல் மோதிரமா? எத்தனை பெரிய பச்சைக்கல்லின் விலையை மதிக்க முடியாது போலிருக்கிறதே. அது யார் மோதிரமா இருக்கும்? அதோ தந்தையார் அப்படித்தான் கொடுத்தார் மோதிரத்தை. அதோ அந்த மோதிரத்தின் உட்புறத்தில் வெட்டப்பட்ட எழுத்துக்கள். இப்படி பழைய காட்சிகள் எல்லாம் மிக வேகத்தில் புத்தியை சுழற்றியதால் அதிலே லயித்த கரிகாலன் மனம் கூட பழையபடி அவன் பெயரை கரிகாலன் என்று திரும்ப திரும்ப சொல்லி காட்டியது. சூடாமணி விகாரத்தில் அந்த பெயரை முதலாக உதிர்த்த அவன் உதடுகள் வசந்த மண்டபத்தின் அந்த அறையில் மீண்டும் கரிகாலன் என்று முணுமுணுத்தன. அப்படி முணுமுணுத்ததால் கனவுலகத்திலிருந்து விலகி நனவுலகத்துக்கு வந்த கரிகாலன் சிந்தனை
ஆம், கரிகாலன் தான். ஆனால் அந்த கரிகாலன் யார்? அவன் யார் மகன் என்று கேட்டது. அந்த கேள்விக்கு பதிலை பேழையுள்ள அந்த பொருள் சொல்லுமா? இந்த கேள்வி மீண்டும் மீண்டும் பேழையில் இருந்த பொருளை நோக்கினான். பச்சைக்கல் மோதிரம் அவன் உள்ளத்தின் வேதனையை உணர்ந்து கொண்டது போல் அறையின் விளக்கு வெளிச்சத்தில் தன் பச்சை ஒளியை நன்றாக வீசி அவனை வீழ்த்து பார்த்தது. பிழையில் இருந்த பச்சைக்கல் மோதிரத்தை கண்டவுடன் கரிகாலன் ஒரு வினாடி அது தனக்கு தலைமை வீழ்ச்சி அளித்த மோதிரமாக இருக்குமா என்று நினைத்ததால் பிரமித்து போனான். பிரமை நீங்கி அறிவு தெளிவடையவே தன் கட்சியை தடவி பார்த்து அது தன் மோதிரம் அல்ல என்பதை நிச்சயம் செய்து கொண்டதனால் ஓரளவு சாந்தியை அடைந்து, அப்படியானால் இந்த மோதிரம் வேங்கி நாட்டு மன்னன் மகளிடம் எங்கிருந்து வந்தது, யார் கொடுத்தார்கள் என்று யோசிக்கலானான். தனக்கு தலைமை வீச்சு கொடுத்த மோதிரத்துக்கும் பேழையிலிருந்து அந்த மோதிரத்துக்கும் எல்லளவு வித்தியாசம் இல்லாதிருந்ததை கவனித்த கரிகாலன் இரண்டையும் செய்தவன் ஒரே பொற்கொள்ளனாகத்தான் இருக்க முடியும் என்று தீர்மானித்தான். ஒரே அளவுள்ள 2 மரகத கற்கள் இவை இரண்டிலும் புதைந்து கிடப்பதும் ஒரே வித ரகசியமாயிருக்குமோ என்று யோசித்த கரிகாலன் பேழையிலிருந்த மோதிரத்தை கையில் எடுத்துக்கொண்டு நிரஞ்சனாவிடம் ஒரு வார்த்தை கூட பேசாமல் நேராக விளக்கிடம் சென்று மோதிரத்தின் உட்புறத்தை அதன் ஒளியில் பரிசோதித்தான். கும்பகோணம் மடாலயத்தில் தஞ்சை துறவியார் தனது மோதிரத்தை விளக்கின் எண்ணெய் கொண்டு காவியால் துடைத்த போது புலப்பட்ட அந்த சிறிய மகுடத்தின் அடையாளம் பேழையிலிருந்த மோதிரத்திலும் இருந்தது. ஆனால் கரிகாலன் என்ற பெயர் மட்டும் வேட்டப்படவில்லை. 2 மோதிரங்களும் ஏதோ ஒரு ராஜ குடும்பத்தின் மோதிரங்கள் என்பதை மகுடத்தின் அடையாளத்திலிருந்து புரிந்து கொண்ட கரிகாலன் ஏதோ காரணத்தை முன்னிட்டு தன் பெயர் மட்டும் ஒரு மோதிரத்தில் வெட்டப்பட்டிருக்கிறது என்பதை சந்தேகமற தெரிந்து கொண்டாலும் தன் பெயரை வெட்ட வேண்டிய அவசியம் என்ன என்பதையோ அது தன் உண்மை பெயர் தானா என்று தற்காலிகமாக அந்த பெயரை தனக்கு அளித்து தன் பிறப்பு வரலாற்றை மறைத்து வைக்க தலைமை விசு கையாண்ட தந்திரமா என்பதையே தீர்மானிக்க முடியாததால் அந்த பழையின் மோதிரத்தை பற்றி மேலும் தகவல் அறியவும் முடிந்தால் அந்த தகவலிலிருந்து தன் பிறப்பு வரலாற்றை பற்றி ஆராயவும் எண்ணினான். ஆகவே விளக்கு வெளிச்சத்தில் பரிசோதனையை முடித்து கொண்ட கரிகாலன் மன்னன் மகளை நோக்கி திரும்பி, அரசகுமாரி, இந்த மோதிரம் யாருடையது என்று வினவினான். மன்னன் மகள் உடனே பதில் ஏதும் சொல்லவில்லை. மோதிரத்தை கண்டதும் கரிகாலன் பிரமிப்பையும் அவன் கண்கள் திடீரென கனவுலகில் சஞ்சரித்து விந்தையையும் தன்னை சமாளித்துக் கொள்ள அவன் கற்றிற்காலை பிடித்து கொண்டதையும் பிறகு வெறி பிடித்தவன் போல் மோதிரத்தை எடுத்துக்கொண்டு விளக்கினிடம் ஓடி ஆராய்ந்ததையும் கண்ட நிரஞ்சனாதேவி அவன் போக்குக்கே எவ்வித காரணமும் கற்பிக்க முடியாதவளாய் நின்றாள். அத்துடன் அவள் மனதில் மீண்டும் அவனை பற்றி சந்தேகமும் எழத் தொடங்கியது. இவன் அரசியல் விவகாரங்களை நன்றாக அறிந்திருக்கிறான். நாகப்பட்டின சூடாமணி விகாரத்தில் இருந்திருப்பதாக சொல்கிறான். இந்த மோதிரத்தை பார்த்து பிரமிக்கிறான். ஒருவேளை சோழ நாட்டு ஒற்றனா இருப்பானோ என்ற சந்தேகங்கள் அவள் மனதில் எழுந்து ஊசலாடவே கரிகாலனை நோக்கி கேட்டால், மோதிரம் யாருடையதா இருந்தால் உங்களுக்கு என்ன என்று. அவள் விழிகளிலும் குரலிலும் உதயமான சந்தேகத்தை கரிகாலனும் கவனிக்க தவறவில்லை. சந்தேகத்துக்கு காரணம் இருக்கிறது என்பதையும் கூர்மையான அவன் புத்தியிலும் உணர தவறவில்லை. ஆகவே அவள் மனதிலுடைய எண்ணங்களை ஓரளவு புரிந்து கொண்டே சொன்னான். அரசகுமாரி, நான் சோழ நாட்டவன், ஆனால் ஒற்றன் அல்ல. இந்த மோதிரம் யாருடையதா இருந்தால் எனக்கு என்ன என்று கேட்கிறீர்கள். எனக்கு இந்த மோதிரத்துக்கும் நெருங்கிய சம்பந்தம் இருக்கிறது. என்ன சம்பந்தம் என்று கேட்டால் மன்னன் மகள். உங்களுக்கு தெரிய வேண்டும் அரசகுமாரி என்று கேட்டான் கரிகாலன் அவளை சற்று ஏறெடுத்து நோக்கி. ஆம், தெரிய வேண்டும். நான் அத்தாட்சியும் வேண்டுமா? அத்தாட்சியா? ஆம் அரசகுமாரி, எங்கே இருக்கிறது அந்த அத்தாட்சி என்று கேட்ட மன்னன் மகள் கரிகாலனை சற்று அலட்சியத்துடனே நோக்கினாள். அடுத்த வினாலே அலட்சியம் நிரம்பிய கண்களில் ஆச்சரியம் நிரம்பி கிடந்தது. அவள் கண் முன்பாக 2 பச்சைக்கல் மோதிரங்கள் ஒளிவிட்டு பிரகாசித்துக் கொண்டிருந்தன. கரிகாலன் கச்சையிலிருந்து எடுத்து நீட்டிய 2வது பச்சைக்கல் மோதிரம் தன்
ஒளியை அவள் கன்னத்தில் லேசாக விழ வைத்ததால் ஒரு வாலிபந்த மோதிரத்தின் ஒளி நம் மீது விழுகின்றதே என்பதாலும் என்னவோ கன்னம் சிறிதே வெட்கத்தால் சிவந்தது. அந்த வெட்க சிவப்பை வெளியில் காட்டாமல் பச்சை ஒளி அவள் கன்னத்திலே திரையிட்டு நின்றது. 2 மோதிரங்களையும் தன் கையில் வாங்கி திரும்ப திரும்ப பார்த்த மன்னன் மகள் பெரிதும் வியப்படைந்ததால் ஒரே அச்சு ஒரே என்ன ஒற்றுமை என்று சற்று இறைந்தேன் சொன்னாள். ஆம் அரசகுமாரி, ஒரே அச்சு ஒரே பொற்கலன் தான் இவை 2ஐயும் செய்திருக்கிறான். அதுவும் அவன். சொல்லுங்கள். அவன் சோழ நாட்டு பொற்கொள்ளன். எப்படி தெரியும் உங்களுக்கு? நான் சோழ நாட்டை சேர்ந்தவன் என்று என் வளர்ப்பு தந்தை சொன்னார். ஒரு மோதிரத்தில் என் பெயர் வெட்டப்பட்டிருக்கிறது. ஆகையால் அது சோழ நாட்டு பொற்கொள்ளன் தான் செய்திருக்க வேண்டும். இன்னொரு மோதிரம் அதன் இரட்டை பிறப்பு. ஆகவே அதையும் வேறு யாரும் செய்திருக்க முடியாது. மோதிரங்களை மீண்டும் மீண்டும் பார்த்து நிரஞ்சனாதேவி உண்மைத்தான் என்றாள். சம்பவங்கள் சிருஷ்டித்த உணர்ச்சிகளின் வேகத்தாலும் மோதிரத்தின் தகவலை அறிய ஏற்பட்ட ஆசையாலும் எதிரே நின்ற மோதிரங்களை கூர்ந்து ஆராய்ந்து கொண்டிருந்தவள் வேங்கை நாட்டு மன்னன் மகள் என்பதை அறியவே மறந்து கரிகாலன் அவளுக்கு வெகு அருகில் வந்து, அரசகுமாரி, உங்கள் மோதிரத்தின் தகவலை அறிந்து கொள்ள எனக்கு ஏன் ஆசை எழுகிறது என்று இப்பொழுது புரிகிறது அல்லவா என்று வினவினான். தன் முகத்துக்கு வெகு அருகில் இருந்த அந்த கண்களை நெடுங்கண்கள் நோக்கின. 4 விழிகள் கலந்தன. 2இல் ஏக்கம், 2இல் பரிதாபம். பிறப்பின் வரலாற்றை அறிய துடித்த ஏக்க கண்களும் ஏக்கத்தை கவனித்தாலும் ஏக்கத்துக்கு முழு காரணத்தையும் அறியாத பரிதாப கண்களும் நீண்ட நேரம் பின்னி கொண்டு நின்றன. கடைசியாக பரிதாபம் காட்டிய கண்கள் வெட்கத்தால் தாழ்ந்தன. முழுதும் புரியவில்லை என்ற சொற்கள் நிறைஞான உதடுகளிலிருந்து உதிர்ந்தன. கரிகாலன் அவளிடமிருந்து விலகின நின்று, அரசகுமாரி, என் வாழ்க்கை விவரம் முழுதும் புரிந்தால் மோதிரத்தின் வரலாற்றை அறிய எனக்குள்ள உள்ள துடிப்பும் உங்களுக்கு புரியும் என்று தன் சரிதையை சொல்ல தொடங்கினான். சூடாமணி விகாரத்தில் வளர்ந்ததிலிருந்து புறப்பட்ட நாள் முதல் அன்று வரை நடந்த நிகழ்ச்சிகளை எல்லாம் திரும்ப எண்ணி பார்ப்பவன் போலவே அறையில் அங்குமிங்கும் உழவி கொண்டும் நடுநடுவே நின்று உணர்ச்சி சொற்களால் தன் கதையை விவரித்தான். குருவிடம் பாடம் சொல்லும் மாணவன் போல் மிக தெளிவான வார்த்தைகளில் தன் சோக கதையையே மன்னன் மகளிடம் ஒப்புவித்தான் கரிகாலன். அந்த சோக கதையை கேட்ட மன்னன் மகளின் கண்களில் இணையற்ற சோகம் துளிர்த்து நின்றது. இப்பொழுது புரிகிறது என்று கடைசியாக அவள் சொன்ன வார்த்தைகளை கூட சற்று தழுத்தழுத்து வெளிவந்தன. அவளுடைய உணர்ச்சிகள் தன்பால் இலகியதால் வருத்தத்துடன் வெளிவந்த வார்த்தைகளை கவனித்த கரிகாலன் மீண்டும் கேட்டான். அரசகுமாரி, இந்த மோதிரம் ஏது தங்களுக்கு என்று என் சிற்றனை கொடுத்தாள். எந்த சிற்றனை? நரேந்திரன் அன்னை. யார்? குந்தவி பிராட்டியாரா? ஆம். அப்படியானால் இது சோழ பேரரசர் ராஜராஜ தேவர் குந்தவி பிராட்டியாருக்கு சீதனமாக கொடுத்த நகை குவியலில் இது ஒன்று. அதை ராஜராஜ தேவரே செய்திருப்பாரா? யார் செய்தார்கள் என்ற விவரம் தெரியாது. அவர் செய்திருக்கலாம், அல்லது அரச குடும்பத்தின் பொக்கிஷத்தில் கலந்து கிடந்ததா கலந்து கிடந்ததா இருக்கலாம். குந்தவி பிராட்டியாரிடம் இதற்கு விளக்கம் கிடைக்குமா? கிடைக்கலாம். அவர் எங்கு இப்பொழுது சோழ நாட்டில் இருக்கிறார்கள். இந்த பதில் கரிகாலனை திகைக்க வைத்தது. தன் பிறப்பின் வரலாற்றை உணர்த்தக்கூடிய ஒரே ஒருவர் சோழ பேரரசின் மாளிகையில், அதுவும் கங்கை கொண்ட சோழபுரத்திலோ காஞ்சியிலோ இருக்கலாம். அங்கு சென்று விவரம் அறிவதும் அத்தனை எளிதல்ல. ஊர் பேர் தெரியாத தன்னை யாரும் அரண்மனைக்குள் அனுமதிக்க மாட்டார்கள் என்பதை கரிகாலன் நன்றாக உணர்ந்தான். குந்தவி பிராட்டியை நெருங்கி மோதிரத்தை பற்றி விசாரிக்க வேண்டுமென்றால் வேங்கை நாட்டு மன்னன் மகள் மூலமாகத்தான் அது நடக்க முடியும். நிரஞ்சனாதேவி வேங்கை நாட்டில் இருக்கிறாள். குந்தவி பிராட்டியோ சோழ நாட்டில் இருக்கிறார்கள். இடையே தொலைதூரம். சாதாரண மக்கள்லாம் இஷ்டப்படி இருவரும் பயணம் செய்ய ராஜகுடும்ப பெண்மணிகள். அவர்கள் பெயர்களுடன் சரித்திரம் பிணைந்து கிடைக்கிறது. இத்தகைய நிலையில் தன் பிறப்பு வரலாற்றை அறிவது மிகவும் துர்லபம் என்பதை அறிந்து கொண்ட கரிகாலன் தன் ஆசையை அடக்கி கொண்டு முதலில் மன்னன் மகளுக்கு தேவையான உதவியை செய்ய நிச்சயித்து அவளை நோக்கி, அரசகுமாரி, இப்பொழுது நான் என்ன செய்ய வேண்டும் சொல்லுங்கள் என்று கேட்டான். மன்னன் மகள் நீண்ட நேரம் யோசித்துவிட்டு, உங்கள் வாழ்க்கையில் மர்மம் நிரம்பி கிடக்கின்ற
இருக்கின்றது. அதன் சிக்கலை அவிழ்க்க நீங்கள் முனைந்து நிற்கும் போது வேறு சிக்கல்களை சிருஷ்டிக்க எனக்கு இஷ்டமில்லை என்று சொன்னாள். அரசகுமாரி, என் வாழ்க்கை பிறந்தது முதலே சிக்கலுடன் பிறந்தது. உங்கள் வாழ்க்கையில் சிக்கல் இப்பொழுதுதான் பிறந்திருக்கிறது. சிறு குடிய இரு நூற்பந்துகளுக்கிடையே பச்சைகள் மோதிரம் என்று ஓர் இழையும் கலந்திருக்கிறது. பாருங்கள், இந்த கலப்பும் விதியின் ஒரு பிணைப்பாக இருக்கலாம். யார் கண்டார்கள்? இந்த கலப்பே என் வாழ்க்கை மண்ணை உடைக்கும் கலப்பையாக மாறலாம். ஆகவே சொல்லுங்கள், என் உடல், பொருள், ஆவி மூன்றையும் உங்கள் சேவைக்கு அர்ப்பணிக்கிறேன். பிரம்மமாராயரிடம் சென்று நான் என்ன சொல்ல வேண்டும் என்று கேட்டான் கரிகாலன். மீண்டும் அரசியல் சதி பேச்சு துவங்கியதால் மன்னன் மகளின் கண்களில் உறுதி உதயமாயிற்று. அவள் தோரணை பழையபடி அரச தோரணையாக மாறியது. இதோ உங்கள் மோதிரம், இதை நீங்களே வைத்து கொள்ளுங்கள். இந்த என் மோதிரத்தை பிரம்மமாராயரிடம் காட்டுங்கள். அவர் உங்களுடன் மனமிட்டு ஏற்பாடு எத்தனை தூரத்தில் இருக்கிறது? அறிஞன் என்ன செய்கிறான்? ஏன் பல நாள்களாக அவனை காணவில்லை என்பதை விசாரித்து கொண்டு வாருங்கள் என்றாள் நிரஞ்சனாதேவி. எப்பொழுது வருவது என்று வினவினான் கரிகாலன். நாளை நள்ளிரவு என்று வந்தீர்களே, அதே வழியாக கோட்டை கதவு திறந்திருக்கும். தினசரி வசந்த மண்டபத்தில் தனித்து படித்தால் சந்தேகம் வராதா? வராது. வெப்பத்துக்காக அரசு மகளிர் கோடை காலத்தில் படிப்பதற்காகவே கட்டப்பட்ட வசந்த மண்டபம் இது. காவலாளிகள் இல்லாமலா? ஆம். கோட்டை சுவரும் அதன் மீது உலாவும் காவலாளிகளும் இருக்கும்போது வசந்த மண்டபத்திற்கு காவலாளிகள் அனாவசியம் என்று உத்தரவிட்டேன். அனாவசியம் என்று கூறிவிட்டேன். ஒவ்வொன்றையும் ஆராய்ந்து முன்னேற்பாடாக அலுவல்களை புரியும் அந்த அரச மகளை கண்ட கரிகாலன் அவள் ஆள பிறந்தவள் என்பதை சந்தேகமில்லை என்பதை தீர்மானித்த வண்ணம் அவளிடம் விடையும் பெற்றுக்கொண்டான். புறப்பட்டவுடன் அவள் சொன்னாள், கோட்டை கதவு திறந்ததும் தலையை குனிந்து கொண்டு செல்லுங்கள். மன்னனுடைய பார்த்து அவர் தான் செல்கிறார் என்று காவலாளிகள் விட்டு விடுவார்கள். பிரம்மமாராயர் மாளிகை நகரின் தெற்கு இருக்கிறது. யாரை கேட்டாலும் சொல்வார்கள். ஏதோ யோசனைகள் உள்ளத்தில் விளையாடியதால் பதில் எதுவும் சொல்லாமல் சரி என்பதற்கு அறிகுறையாக தலையை மட்டும் அசைத்துவிட்டு அரசகுமாரின் கட்டளைப்படியே கோட்டையின் பின்புற கதவு வழியாக வெளியே வந்து துரிதமாக நகரத்தின் பல தெருக்களையும் தாண்டி பொழுது விடுந்த சில நாழிகைக்கெல்லாம் சோழ படை தலைவரான பிரம்மமாராயர் மாளிகைக்கு வந்து சேர்ந்தான் கரிகாலன். சோழ தூதரின் மாளிகை பெரிய மதிச்சுவர்களுடன் பெரிய கோட்டை மாதிரியே இருந்ததையும் மாளிகைக்கு பலமான காவலும் செய்யப்பட்டிருப்பதையும் கரிகாலன் கவனித்தான். மாளிகை சுவருக்கு உட்புறத்தில் அளவுக்கு அதிகமான சோழ வீரர்கள் உழவுவதை பார்த்து கரிகாலன் பிரம்மமாராயரன் சதியில் ஈடுபட்டிருந்தாலும் சொந்த பாதுகாப்பையும் ஓரளவு கவனித்து கொண்டிருக்கிறான் என்பதையும் நிச்சயித்து செய்து கொண்டான். பெரிய மதில்களுக்கு பின்னால் இருந்த மாளிகையின் முன்புறத்திலேயே காவலாளியால் தடுக்கப்பட்ட கரிகாலன் தான் அவசியம் பிரம்மமாராயரை காண வேண்டும் என்று இறைந்தான். அவன் இறைச்சலுக்கு பயப்படாத காவலாளி சரி போ படைத்தலைவர் படைத்தலைவரை பிற்பகல் வரையில் பார்க்க முடியாது என்று திட்டமாக மறுத்துவிட்டான். நாட்டு படை தலைவரை பார்க்காமல் போவதில்லை என்று திடசித்தத்துடன் கரிகாலனும் வந்திருந்தபடியால் இருவருக்கும் வார்த்தை தடித்தது. கை கலக்கும் கட்டம் நெருங்கிய சமயத்தில் உள்ளே ஓர் அலறல் கேட்டது. அடுத்த வினாடி மாளிகை கதவுகள் பெரும் சப்தத்துடன் திறந்தன. 2 வீரர்கள் ஒருவனை கட்டி தூக்கி கொண்டு வந்தார்கள். கரிகாலனை கண்டதும் கட்டுண்டு வந்தவன், அதோ இருக்கிறான், அவன் என் நண்பன், அவனை வேண்டுமானாலும் கேட்டு பாருங்கள் என்று கதறினான். வீரர்களுக்கிடையே கட்டுண்டு நின்றவன் நோக்கி கரிகாலன் திகைத்தே போனான். கடைசியாக சைவ துறவி இந்த இடத்தில் நான் சிக்கிக் கொண்டான் என்று கரிகாலன் திகைத்த அந்த வினாடியில், அப்படியா கதை? சரி, அவனையும் பிடித்து கட்டி கொட்டடையில் அடையுங்கள், இருவரையும் சாட்டையால் செம்மையாக புடைத்து உண்மையை கக்கவியுங்கள் என்று எழுந்தது ஒரு ராட்சத குரல். அந்த குரலுக்கு தக்க தோட்டத்துடனும் யாரையும் கலங்க வைக்கும் பார்வையுடனும் ஒரு மனிதன் உள்ளே இருந்து வெளியே வந்தான். உத்தரவு நிறைவேற்ற 2 வீரர்கள் உருவிய வாள்களுடனும் பிணைக்கயிர்களுடனும் கரிகாலனை நோக்கி நெருங்கி வந்தார்கள்.